நான் சொல்றேன், என்னை முதலமைச்சராக உட்காரவை, சிங்கள என் மீனவனை தொட்டுட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விட்டு கிளறிங்க. என்ன போட்டு உட்கார சொல்லி பார்ப்போம். சங்க அறுத்து போட்டுவேன் நடுக்கடலின்னு அவனுக்கு தெரியும். நீ நெஞ்சுக்கிட்டு இருக்க தொட முடியாது. நான் முதலமைச்சராக உட்கார்றது எங்க ஆத்தாளக்காரன் தாலி இருக்கிறத பாக்குறதுக்கு நினைக்கிறியா நீ? 870 பிணம்னா அத்தனை படி வாங்கித்தான் வீட்டுக்கு போக. நான் என்ன நீ இந்த நெஞ்ச முழுதும் வஞ்ச வச்சிருக்கேன், பழி தீர்க்காம போக மாட்டேன். எவ்வளவு கத்தி, எவ்வளவு கதறி, எவ்வளவு அழுகை, எவ்வளவு அவமானம், லட்சக்கணக்கான பிணத்தை பார்த்தவங்க நாங்க. இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பல்லாங்குழி ஆடி கிட்டிக்கம் பிடிக்கிற கோழி குண்டு அடிக்கிற பசங்க கூடி நிக்கிறாங்கன்ட்டு. மீனவர்களுடைய பாதுகாப்புக்காக நெய்தல் படையை கட்டுறோம். அதை சொன்னதுக்கு தான் எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க. நெய்தல் படை எப்படி கட்டுறோம்? மீனவர்கள்லயே எடுக்கிறோம், வேற யாருக்கும் அதுல வேலை இல்லை. உடல் தகுதி இல்லை, அவங்களுக்கு கல்வி தகுதி இல்லை. எது சிறப்பு தகுதி? நீச்சல் தெரியணும், படகு ஓட்ட தெரியணும். ரெண்டு அவனுக்கு தெரியும், அவனை எடுத்துறேன். சிறப்பு பயிற்சி கொடுத்துறேன். ஒவ்வொரு படகுலையும் 4 பேர் 5 பேரை ஏத்திடுறேன். நீ சோறு கொண்டு போறியோ காசு கொண்டு போறியோ கையில கையெறி கொண்டு போன்னு கொடுத்துட்டுருவேன். நல்லா கவனிச்சுக்கணும். சிறந்த ஆயுதங்களை கையில கொடுத்து கூடவே இருறான், நம்மால் மீன் பிடிக்கிட்டோம். சிங்கள வந்து தொட்டான்னா நீ அவனை தூக்கிறான்டுவேன். அவனுக்கு அவன் பேசாம இருக்க, பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன். ஒரே நாள்ல சர்வதேச பிரச்சனையை மாத்திருவேன். பேசுறதுக்கு எல்லாம் வரும், அதர்மேகே நாயகே காதல பஞ்ச வச்சுட்டு நான் பாட்டு படுத்துருவேன். ஐயா மோடி ஒவ்வொரு இந்தியாவை பெத்து போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாருல, அப்படி நான் இங்கே கதரை விட்டுட்டு நான் பாட்டு வண்டி ஏறி எங்கேயாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்னு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு இருப்பேன். தமிழர்கள் என்பவர்கள் அப்படின்னு அங்கே பேசிட்டு இருப்பேன். இதுதானே நீங்க எவ்வளவு காலத்துக்கிட்ட 1.25 கோடி சிங்கள எந்திரிச்சு எல்லாரும் நாங்க எச்சிய துப்புனா மூழ்கி போயிடுவான். ஈனப்ப அவன்கிட்ட எவ்வளவு காலத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளைக்காரன் பீரங்கியும் துப்பாக்கியும் தூக்கிட்டு வரும்போது வெறும் வாளையும் வேலையும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவங்க நாங்க. என்ன ஏன் போனா சண்டைக்கு போனா செத்துரும், எங்க அப்பத்தாவுக்கு தெரியும். என் பாட்டை மருது வண்டிக்கெல்லாம் தெரியும், சண்டைக்கு போனா கொண்டுலாம். ஆனா துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் போனா மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிய. அதேதான் சொல்றான், அதேதான் எங்கள் தலைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறான். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. புரட்சியாளர் சேகர் என்ன சொல்றான்? ஒருவன் காலடியில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். ஒவ்வொரு நாளும் சிங்கள எங்களை சுட்டுருவானா, பிடிச்சிருவானா, உள்ளுக்கு போட்டுருவானா, அடிச்சிருவானா. நான் வந்து முதலமைச்சரான உடனே அவன் மீனவனை தொட்டுட்டான்னா நான் பதவி இலக்கில இறங்கிறேன். இந்த செயலுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிறேன். அவன் தொட மாட்டான், அவனுக்கு தெரியும் நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் சங்க அறுத்துருவான்னு தெரியும். ஆட்டம் காட்டுறான். இங்க பூரா அடிமை கூட்டங்கள். இது ஒரு அதிகாரமா? நான் சொல்றேன், ஆமா சொல்றேன். நான் முதலமைச்சர் ஆனால் என் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற நெய்தல் படை என்று ஸ்பெஷல் போர்ஸ் ஒரு வாழ போறாரு. இந்திய ராணுவத்தை அவமதிச்சிட்டாங்க. என்ன செய்யணும் ராணுவம்? ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா கூட்டு பயிற்சி பண்ணிட்டு கூட்டு பொரிய வறுவல் வச்சா சொல்லிட்டீங்களா? என்ன பண்ற? எல்லை தாண்டி போறாய் என் நாடு சொல்லுது. ஆமா எல்லை தாண்டி போறேன். எல்லையில போய் ஒரு ராணுவ கப்பல் நின்று வேண்டியதானே? இதாங்க நம்ம எல்லாம் திரும்பிடாங்க. அதை விட எங்க வேலை? என்ன வேலை? எப்படி இருக்கு பாருங்க. நான் தான் சொல்றேன், கச்சத்தீவு அவனுக்கு வச்சா கடல் எல்லை அவனுக்கு அதிகம். கச்சத்தீவு எனக்கு நீ எடுத்துக்கிட்டா கடல் எல்லை எனக்கு அதிகம். கச்சத்தீவை எடுத்துட்டு நான் அந்த பக்கம் போனா நீயே சுட்டு போட்டு இதை செய்ய துப்புட்டா பேசுற. எதுக்கு பேசுற? நீ என்னை உள்ள விடு, வெளியில வை. உள்ளதையும் வெளியில விட பத்தி பிரச்சனை இல்லை. நான் வந்த நெய்தல் படையில் ஒண்ணு கட்டுறதுதான்.
காவல்துறைக்கு எப்படி பயிற்சி கொடுத்து நான் கைவி கொடுக்கணும், அதை விட சிறப்பா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன். யார் வச்சு கொடுப்பேன்? நானே கொடுப்பேன். உங்களை மாதிரியா இந்தியாவில் AK-74 கடை என்கிட்ட AK-74 இருக்கா? AK-74 ரஷ்யாவுக்கு அப்புறம் என் தலைவன் படையில தான் இருந்தது. நானே எங்க அண்ணனை சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன், அண்ணன் இது ரஷ்யாவுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு? நம்மகிட்ட இருக்கு, இந்தியாவில இல்லைங்க. அப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தானா? அதை போய் சொல்லுங்க. ரொம்ப நாளா சொல்ல சொல்லிட்டேன். ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அரிசி தண்ணி தான் கொண்டு இருக்கும். அது நெஞ்சில் குடிச்சா அந்த பக்கம் முதுகுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒரே கேள்விதான், என் ஆத்தாளக்கா தாலி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்தா அல்லனா, தாலி அறுக்கிறவன் தலையை அறுக்கிறது வந்தவன். இந்த உயிருக்கு மேலா நேசிக்கிறதுன்னு சொல்றதுக்கே நான் கூச்சப்படுறேன். ஏன்னா நான் உயிரை நேசிக்காத ஆளுங்க. உயிரும் உதிர மயிரும் ஒண்ணு நினைக்கிறாங்க. நல்லா அச்சப்படுத்தி அடிக்கடி வைக்கிறது, இந்த படிக்கிற பிள்ளைய தங்கச்சி வளர்ந்து வைத்து போடுறது, அதை போடுறது, இந்த ஆட்டம் பூச்சாண்டினா நான் அதிகபட்சம் ஒரு 5ஆம் காடுங்களா சரி ரொம்ப கொடுக்கலாம். ஒரு போனஸ் கொடுக்கும், பார்த்தாங்க மானியம் சலுகை நம்ம கொடுக்குறாங்களா, அது மாதிரி இந்த பார்த்தாங்க போனஸ் போய் தொலை. அதுக்கப்புறம் உதவுளி தேடி வந்து அடிப்பேன். தொலைச்சி கொடுத்துங்க. நீ தமிழ்நாட்டை எங்க கொடுத்து பாரு, நீ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் என்னை பின்பற்றும். எல்லா மாநிலங்களும் பின்பற்றும். இந்திய ராணுவத்தில் இருந்து போட்ட ராணுவ வீரர்கள் ஓட்டலாம் யாருக்கு? எனக்கு தான். காவல்துறை ஓட்ட போட்ட சவால் ஓட்டலாம் யாரு? எனக்கு தான். எல்லாரும் எனக்கு தான் போட்டிருக்கான். எத்தனை பேர் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போய் நேரடியா போகாம வீட்டுல வந்து இந்த தேர்தல் செலவுக்கு காசு அவன் வாங்கின ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து போன மான போலீஸ்காரன் இந்த நாட்டில் இருக்கான், தமிழன் இருக்கான். அவன் என்னோட போட்டோ எடுக்கலாம் பயப்பில்லை, நான் எடுத்துக்கிறேன்னு போனா போதுன்ட்டான் வேலையை. அவனுக்கு தெரியுது இங்க நிறைய வேலை இருக்குன்ட்டு. இங்க நிறைய வேலை இருக்குல்ல. சில எழுதுறான் நெய்தல் படை ஒருத்தர் எழுதுறாரு, முகமது ரபீக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. அவர் தான் எழுதியிருக்கிறாரு, அவர் வந்துங்க நெய்தல் படை அமைப்பேங்கிறாரு, அது வந்து இதுன்றாரு, அதையெல்லாம் நம்பி இளைஞர்கள் கைதட்டுறானு. ஏய் நான் அமைப்பேன், நீ பாரு நான் அமைக்கிறேன்னா இல்லையான்னு. நான் அமைப்பேன். உண்மையிலேயே என் தம்பிகள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட விடுமுறையில் வந்து விடுமுறை போட்டு வந்து தேர்தல் வேலை பார்த்து ஓட்டு போட்டு போயிருக்கான். இப்போ கூட அவன் சொல்கிறான், அண்ணே சீக்கிரம் அண்ணன் இருடா, வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறான். போடா இன்னும் எவ்வளோ ஒன்று 8 ஆண்டு இருக்குண்ணே, 8 ஆண்டு பணியை முடிச்சுட்டு வாடா அப்படின்னு. அமைப்பேன். நீ இவ்வளோ பேசுறிய, பக்கத்தில் பினராயி விஜயன் அந்த மீனவர் படை அமைச்சிருக்கார, அதை எழுத மாட்டேற. சாத்தியமில்லைன்னு நீ எதையும் பேசாத. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். புரட்சியாளன் சேகுவேரா சொல்றான், சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துபவன் எவனோ அவன் தான் புரட்சியாளன். அந்த செயலுக்கு பேர் தான் புரட்சி. நீ இது சாத்தியமில்லைன்னு சொல்லாத. நீ கோஸ்ட் கார்டுன்னு போடுற, நான் நெய்தல் படைன்னு கட்டுறேன். கட்டனா இல்லையா? நீ உயிரோட இருந்தா பாரு, கட்டுவேன். நீ நினைக்கிறதெல்லாம் நான் நடத்தி காட்டுவேன், நீ நினைக்காதே நான் செய்வேன். சில இதை சொல்ல முடியல. மரங்களை வெட்டுவது மனிதர்களை வெட்டுவதை போல குற்றமாக கருதி தண்டனை கொடுப்பேங்க. சீனா சட்டம் கொடு. நான் பேசுவது சீக்கிரம். அரசு பள்ளியில் படிக்கிற ஆசிரியர் வேலை செய்கிற ஆசிரியர் பிறந்தைகள், அரசு கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பிறந்த பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கணும், அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அரசு பணியில் இருக்கிற அத்தனை பேருடைய பிள்ளைகள் அங்கெல்லாம் படிக்கணும். அமைச்சர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்றம் எல்லா பிள்ளைகளும் அங்கெல்லாம் படிக்கணும். ஒரு சட்டம் கொண்டாந்துருவோங்க. எல்லாம் கேட்டா அலகாபாத் நீதிமன்றம் போடுது. இங்க இருக்கிற ஐயா நீதியரசர் திருவாகரன் அதையே கேட்கிறாரு. படிச்சுக்கலாம், நிச்சயமா ஓயாம பேசுறாங்க, அதையும் கூட அவர் கேட்டுக்கலாம். ஏன் இது அரசு கொண்டு வரக்கூடாது? கொண்டு வராது ஐயா, இது கொண்டு வராது. ஏன்னா இது அரசு இல்ல, இது கமிஷன் வண்டி. இது கமிஷன் கிடையாது, அரசு. அரசு
அரசு எப்போ வரப்போகுது? நாம அமைக்க போறோம். அதுக்கு பேர் தான் அரசு. அரசு என்பது பெற்ற தாய் எப்படி தன் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாரோ அப்படி குறிப்பறிந்து சேவை செய்யணும் குடியாளுகிறவன். அதுக்கு பேர் தான் அரசு. இது அரசு. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு நம்ம கூட வந்து நின்றதில்ல. பாரதிய ஜனதா வளர்ந்துருமாமே, எங்கிட்டு வளரு, எங்கிட்டு வளரு? ஏன்னா தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐயப்ப ஒருத்தர் சொல்லிருக்காரு, நீதியரசர் வந்தே மாதம் பாடணும். ஒரு தம்பி வந்தா எங்கிட்டு போறது தெரியாம வந்தே வந்து கேட்டாங்க. எனக்கு சிரிப்பா வருதுங்க. ஏன் இந்த மாதிரி கோபப்பட மாட்டேன், வர மாட்டேங்குது. எனக்கு கோபமா இருந்துச்சு. நான் மட்டும் கோபப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் அம்மாட்டு போயிட்டு இருந்தான். இப்ப எல்லாரும் கோபப்படுறா, எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் பேசிட்டு இருந்தது அவன் அங்கிட்டு போயிட்டு. உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்லப் போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.